வெல்கம் பேக் டு கோயில்படி சமையல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கோயில்படி சமையலில் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது லெமன் ரைஸ் எப்படி குயிக்காக ஈஸியாக சூப்பராக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் அடுத்து நான் 1/4 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்து மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ உளுந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெமன் ரைஸ் நான் என் பொண்ணுக்காக தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். மதியம் இது கொடுத்துட போகிறேன் லெமன் ரைஸ். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த லெமன் ரைஸோட உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை வடகம் அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்குரிய லெமன் ரைஸ் தான் நான் கிண்டிகிட்ருக்கேன். அதனால் 2 கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சே இது செய்யுங்க. நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்தோடு கலக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் இப்போ நான் கடைசியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வடித்து வச்ச சாதம் எடுத்துகிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாதம் மட்டும்தான் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு கிளறி காட்ட போகிறேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைனாக கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா பார்க்க ரொம்ப அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஒயிட் கலரில் ரைஸ் தெரியவே கூடாது. அது மாதிரி தான் நீங்கள் செய்யணும். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் பார்த்தோம். இது மாதிரி பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இப்போவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.